ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிட்ராயனோட EC3X அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் வெர்ஷன் வேரியண்ட்டை தாங்க ரிவ்யூக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வண்டி தான் அந்த வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ 2026 ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் வண்டியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மிஸ் பண்ணியிருந்தாங்களோ அதெல்லாம் இந்த வண்டியில் கொண்டு வந்திருக்காங்க. வாங்க இந்த வண்டியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாங்க. சிட்ராயன் EC3Xோட பாண்டுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு பாண்ட் ஓப்பன் பண்ணிவிடுவோம். பாண்ட் கொஞ்சம் நல்லா ஹெவியாக தாங்க கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் வெர்ஷனில் எப்படி பார்த்தோமோ அந்த மாதிரி தான் இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா பேடிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வண்டிக்குள்ளே ஃபயர்வால் ப்ரொடக்ஷனும் நல்லா நீட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல என்ஜினுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா மோட்டர் தாங்க வந்து இருக்குது. மோட்டருக்கான கனெக்ஷன்ஸ் இங்கே போகிறத நீங்கள் பார்க்க முடியும். இந்த இடத்துல வண்டியோட கூலிங் சிஸ்டம்க்கான கூலண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. கூலண்ட்டும் பெட்ரோல் வண்டிக்கு என்ன கலரில் கொடுத்தாங்களோ அதே கலரில் தான் கொடுத்துருக்காங்க. அண்டர்பாடி இன்ஸ்டலேஷன் அப்படிங்கிறதும் ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி ரேஞ்ச் வந்து 315 கிலோமீட்டர் வந்து சொல்கிறாங்க. இந்த வண்டியோட மோட்டார் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 56 ஹெச்பிங்க, 143 Nm ஆஃப் டார்க்குங்க. பேட்டரியோட கிலோவாட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 29.2 கிலோவாட்டுங்க. ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் இருந்த எலக்ட்ரிக் C3யை விட இந்த எலக்ட்ரிக் C3யில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. இந்த வண்டியில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல DRL பார்க்க முடியுதுங்க. ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸாக ஹாலஜன் ஹெட்லைட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருந்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துலையும் நீங்கள் LED வந்து பார்க்க முடியுது. இந்த வண்டி டாப் வேரியன்ட் அப்படிங்கிறனால குரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸாக இருந்த வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரோம் ஃபினிஷ்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நார்மலாக இருக்கக்கூடிய C3யில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் பம்பர்ஸ் வந்து டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப்ஸ் வந்து இந்த வண்டியில் கிடையாதுங்க. வண்டியோட ஃபெண்டரில் தான் சார்ஜிங் போர்ட் வந்து வண்டியோட வருதுங்க. இந்த இடத்துல சிட்ராயனுக்கான ஒரு குரோம் பேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எலக்ட்ரிக் அப்படிங்கிறதுக்கான ஒரு நார்மல் பேட்சிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட டயர் சைஸ்ன்னு பார்த்தோன்னா 195, 65, 615 சைஸ் வந்து வண்டியோட கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் அலாய் வீல்ஸ் வருதுங்க. இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா டியூவல் டோன் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லைனர்ஸ் வந்து பிளாஸ்டிக்கில் தாங்க போயிருக்காங்க. சைடு மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா கிளாசி பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து LEDயில் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து 360 டிகிரி கேமரா அந்த மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷனும் கிடையாதுங்க. டோர் ஹேண்டில்ஸ்லாம் பாடி கலரில் தாங்க வருது. ABC பில்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. வண்டியோட ரூஃப் வந்து பாடி கலர்லேயே தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு ஓல்டு ஸ்கூல் ஆண்டனா இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு ரூஃப் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அது பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல் டைமாக யூஸ் பண்ண முடியாது. வண்டியோட ஓவரால் லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 3981 mm, 2540 mm வீல் பேஸ் வருதுங்க. 170 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ். கீழே வந்து அந்த பேட்டரி பேக்கான பொசிஷன் நீங்கள் வந்து பார்க்க முடியுதுங்க. ரியர் டெய்லைட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜனில் தான் போயிருக்காங்க. டெய்லாம்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் C டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல EC3X அப்படிங்கிறதுக்கான பேட்சிங்கும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ரியர் விண்ட்ஷீல்டில் வைப்பர் வித் வாஷர் வந்து கொடுத்துருக்காங்க. டிஃபாகர்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாப் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் வந்து அடிஷ்னல் ஸ்பாய்லர் எதுவும் கிடையாதுங்க. ஒரு இன்டெகிரேட்டாக இந்த வண்டியோட இருக்கிற மாதிரி அந்த சின்ன ஸ்பாய்லர் லிப்பு மட்டும்தாங்க இருக்குதுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் சிட்ராயன் லோகோவும் சிட்ராயனுக்கான பேட்சிக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல LEDலேயே நம்பர் பிளேட்டுக்கான லைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் 2 பார்க்கிங் சென்சார் வந்து பார்க்க முடியுதுங்க. இப்போ பூட்டை பார்த்துடலாங்க. பூட்டுக்கு வந்து ஒரு எலக்ட்ரானிக் சுவிட்ச் இருக்குங்க. பூட்டை ஓப்பன் பண்ணதும் பூட் நல்லா ஓப்பன் ஆகுது. பூட்டோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 315 லிட்ரு பூட் கெப்பாசிட்டி வருதுங்க. இந்த வண்டியில் ஸ்பேர் வீல் வந்து கிடையாது. டயர் பஞ்சர் ரிப்பேர் கிட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்தையும் நம்ம கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூட் ஸ்பேஸே உங்களுக்கு கிடைக்கும். ரியர் சீட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபோல்டிங் ஆப்ஷனாக தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு மேலே ஒரு பார்சல் ட்ரே இருக்குங்க. வண்டியோட டிரைவர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துடலாங்க. டிரைவர் டோர் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதும் ஃபஸ்ட்டு விஷயம் இந்த இடத்துல டிரைவர் சீட்டுக்கான ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் சீட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லெதர் மெட்டீரியலில் வந்து போயிருக்காங்க. வண்டிக்குள்ளே ஏறிலாம். C3 வந்து ஒரு காம்பேக்ட் SUV, அதனால் வண்டிக்குள்ளே ஏறி இறங்குறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுள் தாங்க. வண்டியோட ஸ்டேரிங் வீல் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சின்ன சின்ன இந்த சில்வர் ஃபினிஷில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சன்ஸ் மாதிரி இந்த இடத்துல ஒரு சின்னதாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் மீட்டரோடைய கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஆடியோ சிஸ்டம்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஏசி வென்ட்ஸில் இந்த சின்னதாக அந்த குரோம் ஆக்ஷன்ஸ் பார்க்க முடியுது. அப்புறம் இந்த சின்ன கிளாஸி ஃபினிஷும் பார்க்க முடியுது. டேஷ்போர்டில் இந்த ப்ளூ கலர் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாக்காக கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து
ப்ளூ கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. 10 இன்ச்சஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேனுவல் ஏசி தாங்க கொடுத்துருக்காங்க, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிலாம் எதுவும் கொடுக்கல. அப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் சின்ன டீப் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீடியாக்கான யூஎஸ்பி கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு 12 வோல்ட் பவர் சாக்கெட்டுக்கான போர்ட்டு வண்டியோட வந்துடுதுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 கப் ஹோல்டர்ஸ்க்கான இடமும் இருக்குது. அப்புறம் மோட் செலக்டர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரிவர்ஸு, நியூட்ரல், டிரைவ், அப்புறம் ஈகோ மோடு இதெல்லாம் வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்க முடியும். அப்புறம் இந்த இடத்துல ஹேண்ட் பிரேக்கான லிவர் இருக்குங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பாட்டில் ஏதாவது வச்சுக்கிற மாதிரி ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. சீட்டு வந்து லெதர் ஃபினிஷில் ஒயிட் கலரில் வந்து போயிருக்காங்க. கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வந்து அதிகமாக இருக்குங்க, அதை நம்ம பார்த்துக்கணும். இப்போ வந்து டிரைவர் சைடு வந்தோம் அப்படின்னா 4 பவர் விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிரைவர் டோர்லேயும் அந்த லெதர் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, நீட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் டோர் லாக் அண்ட் அன்லாக் வந்து ஒரு சில்வர் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பாட்டில் வச்சுக்கிறதுக்கான இடமும் அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான இடமும் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பவர் மிரருக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோவுக்கான லாக் அண்ட் லாக் ஸ்விட்ச் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி டாப் வேரியண்ட்டாகவே இருந்தாலும் இந்த வண்டியோட சாவி பார்த்தீங்கன்னா நார்மல் கீ தான் கொடுத்துருக்காங்க. புஷ் பட்டன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஸ்மார்ட் கீ அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கலைங்க. இப்போ டிரைவர் சைடு சன் சைடில் பார்த்தோன்னா டிக்கெட் ஹோல்டர் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரொவிஷனும் இல்லை. அது கோ பேசஞ்சர் சைடில் வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு வேனிட்டி மிரர் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்இடி கேபின் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆட்டோ ஐஆர்விஎம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மீடியா சிஸ்டமோட வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கலாங்க. இப்போ ரிவர்ஸ் கீர் போடுறேன். ரிவர்ஸ் கேமராவோடைய குவாலிட்டி வந்து ஒரு டீசெண்டான குவாலிட்டியாக இருக்குதுங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஏதாவது சும்மா சின்ன வேலட் அந்த மாதிரி வந்து நம்ம வச்சுக்கலாங்க. அப்புறம் வண்டியோட க்ளவ் பாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீப்பான க்ளவ் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல டீப்னே சொல்லலாம். ஒரு டீசெண்டான க்ளவ் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ரண்ட் சீட்டில் நான் உட்காந்துருக்கேன். எனக்கு இந்த அளவுக்கு ஹைட் வந்து இருக்குங்க. பட் ஆனால் சீட்டை நம்ம இன்னும் ஹைட் கம்மியும் பண்ணலாம். இப்போ வந்து அது சென்டர் பொசிஷனில் இருக்குது, இல்லைனா கொஞ்சம் மேலே இருக்குதுன்னு கூட சொல்லலாம். எனக்கு அப்பையும் இந்த அளவுக்கு வந்து ரூம் இருக்குது. எனக்கு சீட்டோட சப்போர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்குங்க. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இல்லை, ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கம்ஃபர்ட் பார்க்கும்போது இந்த லம்பர் சப்போர்ட்டோ இல்லைன்னா சைட் சப்போர்ட்டெல்லாம் வந்து டீசெண்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி தொடை சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா தொடையும் வந்து ஒரு 80% தொடை சப்போர்ட் இருக்குங்க. இந்த வண்டி ஈவிங்கிறதுனால லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெட் பெடலும் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயங்க. அப்புறம் இந்த வண்டியில் ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது, அதுக்கான ஆன் ஆஃப் சுவிட்சம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ ரியர் சீட்டுக்கு போய் ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கலாங்க. இப்போ வந்து நான் ரியர் டோர் வந்து ஓப்பன் பண்ணுறேங்க. ரியர் டோர் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாகவே ஓப்பன் ஆகுதுங்க. இப்போ வயசானவங்க ஏறணுன்னா ஏறுறது கொஞ்சம் ஈஸி தான். பட் இருந்தாலும் ஒரு ஃபுட் ஸ்டெப் வந்து நம்ம இந்த வண்டியில் போட்டுக்கலாம். இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸுக்கு கொஞ்சம் ஏறி இறங்குறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. நான் வந்து ஏறுற மேலே வண்டிக்குள்ளே ஏறியாச்சுங்க. இந்த வண்டியோட சீட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்குங்க. வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்தளவுக்கு வந்து நீ ரூம் வந்து, அதாவது இந்தளவுக்கு முட்டிக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குங்க. கால் உள்ளே விட்டு உட்காரதுக்கெலாம் எந்த ஒரு குறையும் இல்லைங்க, சூப்பராக இருக்குது. தொடை சப்போர்ட்டும் பார்த்திங்கன்னா 80% தொடை சப்போர்ட் வந்து நல்லாயிருக்கு. ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா 6 அடி ஹைட்டுங்க. ஹெட்ரூம்னு பார்த்திங்கன்னா எனக்கு இந்தளவுக்கு வந்து ஹெட்ரூம் இருக்குது. என்ன ரீசன்னா கொஞ்சம் பேட்டரி இருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ளோர் கொஞ்சம் ஹைட் ஆகிருக்குங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் நல்லா சாஞ்சலாக உட்காந்தேன்னா எனக்கு ஸ்பேஸில் எந்த ஒரு குறையும் இல்லைங்க. இந்த கிராப் ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் தவிர மற்ற எல்லாருக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ரியர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா லாக்குக்கான லீவர் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லாயிருக்கு. ரியரில் பவர் விண்டோ இருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். அப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் கனெக்ட் வச்சுக்கிறதுக்கான இடமும் இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்கான இடம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கருக்கான இடமும் இருக்குங்க. இந்த வண்டியில் 4 ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு வண்டியோடைய வந்துடுதுங்க. ரியர் சீட்லேன்னு பார்த்தோம்னா ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் தாங்க இருக்குது. 3 பேருக்குமே வந்து 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். இந்த வண்டியோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா ஏபிஎஸ் வித் இபிடி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டுங்க, 6 ஏர் பேக்ஸு, இந்த மாதிரி தேவையான அத்தனை ஃபீச்சர்ஸ் இந்த வண்டியில் இருக்குதுங்க. அது போக இந்த வண்டியில் புஷ் பட்டன் ஸ்டார்ட் கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க. ஏன்னா ஒரு 14-15 லட்ச ரூபாய்க்கு ஒரு வண்டி வாங்குகிறோம், ஒரு புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் இல்லைங்களா. இந்த வண்டி இன்றைக்கி நமக்கு ரிவ்யூ கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற எஸ்ஜிஎஸ் சிட்ராயன் ஷோரூமில் தான் நமக்கு இந்த காரை ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்குறேன். நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் அண்ட் புக்கிங்க்கு கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வண்டியோட ஐடிசி ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 325 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. ஆனால் ரியல் டைமில் 250+ கிலோமீட்டர்ஸ் கிடைக்கும்னு கம்பெனியில் வந்து சொல்கிறாங்க. இந்த சிட்ராயன் EC3X ஷைன் வேரியண்ட்டோட காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 14,10,000 ரூபாய் ஆன் ரோடு வருதுங்க கோயம்புத்தூர் ப்ரைஸு. இந்த வண்டியை நீங்கள் வாங்குவீங்களா மாட்டிங்களா
இந்த வண்டி உங்களுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதாங்கிறத கீழே வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ ஷார்ட்டாக சின்னதாக ஒரு டிரைவ் போயிட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாங்க. சிட்ராயன் C3 EC3 இந்த வண்டியோட ஒரு டிரைவ் தான், ஒரு சின்ன டிரைவு. எவ்வளோ தூரம் போக முடியுதோ போகலாம். இப்போ வந்து ஆஸ் ஆஃப் நவ் வண்டியில் பார்த்திங்கன்னா 24% இருக்குங்க. இதுக்கு வந்து 61 கிலோமீட்டர் வண்டி ஓடுன்னு காட்டுது. எப்போல்லாம் கால் எடுக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்காக பேட்டரிக்கு வந்து பவர் போகுது. அந்த அனிமேஷன் வந்து இங்கே தெரியுது. கேமராவில் எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல. நான் முடிஞ்சால் ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து சிட்டிக்குள்ளார வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். மெயினாக இந்த வண்டியில் நான் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ண விஷயம் என்னென்னா, என்ஜின் சவுண்டு சுத்தமாக இல்லை. ஏன்னா இதில் என்ஜின் இல்லை. லைட்டாக அந்த ரோட் சவுண்ட்ஸ் மட்டும்தான் கேட்குது. எந்த ஒரு ஆடியோ சிஸ்டம் எதுவும் நம்ம போடலை, பாட்டு எதுவும் கேட்கல. அதனால் வந்து அந்த ரோடு டயர் நாய்ஸ் மட்டும்தான் கேட்குது. டயரோட சவுண்ட் கேட்கல, ரோடு சவுண்ட் மட்டும்தான் கேட்குது. வண்டி நல்லா இருக்குங்க ஓட்டுறதுக்கு. பவரெல்லாம் வந்து நீட்டாக அப்படியே லீனியராகவே வந்து பிக்கப் ஆகுது. ஈகோ மோடில் இருக்குது, ஏன்னா பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது. ஓட்டுறதுக்குலாம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அமுத்தினோன்னா வண்டி நல்லா செமையாக ஃபுல்லாகுது. இப்போ வரைக்கும் 59 கிலோமீட்டர் இன்னும் ரேஞ்சு காட்டுது. நான் இப்போ இங்கே இந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் வரனால நான் கால் எடுக்கிறேன். கொஞ்சம் மோட் ஜாஸ்தி மோடில் தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் செட்டிங்ஸ் எல்லாம் போய் இன்னும் நான் நோண்டி பார்க்கல. அது டீட்டெயில்டாக ஒரு ரிவ்யூவில் வந்து ஃபுல் செட்டிங்ஸையும் நோண்டி பார்த்து நம்ம ஒரு வீடியோ போடுறேன். எனக்கு தெரிஞ்சு லெவல் 3 மோடில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சீக்கிரமாகவே பிரேக் பிடிக்குது. இப்போ அந்த ஸ்பீட் பிரேக்கர் கிட்ட போய் நான் அப்படியே கால் எடுக்கிறேன். ஓகே, இப்போ நான் பிரேக் அமுத்துனேன். ஒரு சில இடத்துல நல்லா அக்ரெசிவாக பிரேக் அடிக்குது. ஒரு சில இடத்துல வந்து நம்ம ஆக்சிலரேட்டர் கொடுத்துட்டு உடனே எடுத்தோம்னா சடனாக பிரேக் அடிக்க மாட்டேங்குது. ஆனால் எல்லா இடத்துலையும் முடிஞ்ச அளவுக்கு ரீஜெனரேட் பண்ணுதுங்க. ஸ்டேரிங் நல்லா ஃப்ரீயாக இருக்குது. C3யில் எப்படி ஸ்டேரிங் இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடாக ஓட்டும் போது கொஞ்சம் டைட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கெல்லாம் நல்லா ஜாலியாக தாங்க இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னதான் இது கொஞ்சம் 4 மீட்டர் வண்டியாக இருந்தாலும் ஒரு சின்ன வண்டி ஓட்டுற ஃபீல் தாங்க இருக்குது. அந்த இடத்துல இன்னொரு ஸ்பீட் பிரேக்கர் வருது. நான் இங்கே கால் எடுத்துட்டேன். ஓகே, லெவல் 1ல் இருக்கும்னு நினைக்கிறேன். லெவல் 2 or 3ல் இல்லைன்னு நினைக்கிறேன். லெவல் 1ல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நான் வந்து தடாகம் ரோடு பிடிச்சிட்டேன். வண்டியோட ஏசி கம்ஃபோர்ட் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. இந்த வண்டி ஷைன் வேரியண்ட்டு, ஈவியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி ஷைன் வேரியண்ட்டு இருந்தாலும் இதில் ஆட்டோமேட்டிக் ஏசி கிடையாது. பட் ரியர் வைப்பர் அண்ட் வாஷர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் இருக்குங்க, அது ஒரு நல்ல விஷயம். இது ஆக்சுவலி ஷைன் வேரியண்ட்டாக இருந்தாலும் இதில் இருக்கிறது பவர் விண்டோஸும் பவர் மிரர்ஸ் மட்டும்தான், பெருசாக எதுவும் இல்லை. ஓகே, இப்போ கொஞ்சம் டீப்பாக சிட்டிக்குள்ளே போகிறோம். எந்த அளவுக்கு வந்து சிட்டிக்குள்ளே ஓட்ட கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு பார்க்கலாம். லெவல் 3 மோடில் வச்சோன்னா ரீஜன் வந்து லெவல் 3ல் வச்சோன்னா 1 பெடல் மோடு மாதிரி ஓட்டுவோன்னு நினைக்கிறேன். ஆனால் மோடு எதாவது இதில் மாற்ற முடியுதா? வெஹிக்கிள் செட்டிங்ஸ், பிரேக்லேருந்து கால் எடுத்தாலே வண்டி மூவ் ஆகுது. ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. க்ரீப்பிங் ஃபங்க்ஷனும் இருக்குது. அதே மாதிரி நம்ம எப்போலாம் எக்ஸலேட்டர்லேருந்து கால் எடுக்கிறோமோ அப்போ அந்த டைமில் ஆட்டோமேட்டிக்காக ரீஜெனரேட்டும் ஆகுதுங்க. இந்த குட்டி டிஸ்பிளே நல்லா இருக்குது. நிறையா ஃபீச்சர்ஸும் அதில் கொடுத்துருக்காங்க. ஈக்கோ, பவர்னு 2 மோடும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து வண்டி ஈக்கோ மோடில் தான் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் வண்டி ஓட்டியிருக்கேன். அதுக்கு 1% சார்ஜ் இறங்கியிருக்கு. 24% இருந்தது எடுக்கும்போது, 1%க்கு 2 கிலோமீட்டர்னு சொல்லி குறைஞ்சிருக்கு. ஸோ அப்போ 25%க்கு 50 கிலோமீட்டர்ஸ் ஓட்டணும் அப்படின்னா 100%க்கு வந்து 200 கிலோமீட்டர் சாலிடாக ஓட்டலாம். ஆனால் இது வந்து இந்த கண்டிஷன்ஸ் பொறுத்து மாறும். ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் தாண்டி போவோம். இப்போ சிட்டிக்குள்ளே இருக்கேன். கொஞ்சம் லாங் மாதிரி இடத்துக்கு போயிட்டு எந்தளவுக்கு ரேஞ்ச் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஏசியும் ஆனில் தான் இருக்குது, இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீனும் ஆனில் தான் இருக்குது. அப்படி இருந்தும் 1%க்கு ஒரு 2 கிலோமீட்டருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக கிடைக்குதுங்க. நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் நான் கொஞ்சம் லாங் போயிட்டு அந்த ரோட்டில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நம்ம EC3யோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துடலாம்.
ஃபுல் பெடல் கொடுக்குறேன். வண்டி இத்தனைக்கு ஈக்கோ மோட்டில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா 40, 50, 60 எல்லாம் அசால்ட்டாக டச் பண்ணுது வண்டி. பிக்கப்பை பொறுத்த வரைக்கும் வண்டியில் பிரச்சனையே இல்லைங்க. ஏன்னா ஈவி வண்டி எப்பயுமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். 0 to 60 வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே டச் பண்ணிடுச்சு. வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம் வண்டியை. ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. த்ரோ கொஞ்சம் ஓகேவான த்ரோவாக தான் இருக்குது. நம்ம நைட்டு வந்து ட்ரைவ் பண்ணோன்னா எக்ஸாக்டாக எப்படி இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி ரீஜெனரேட் பிரேக்கிங்கும் வந்து ஓரளவுக்கு அப்படியே பைட் பண்ணுது. எனக்கு தெரிஞ்சு இது இருக்கலே கம்மியான லீஸ்ட் மோட்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது 19% தான் இருக்குது. இன்னும் 40 கிலோமீட்டர் தான் வண்டி ஓட்ட முடியும். இன்னொரு 1 கிலோமீட்டர் மட்டும் அப்படியே ஒரு ஸ்ட்ரெச் அழுத்தி பார்த்துட்டு நம்ம அப்படியே ரிட்டர்ன் யூட்டர்ன் பண்ணிட வேண்டியதான். ஏன்னா இது ஒரு ஷார்ட் டிரைவ் ரிவ்யூ தான். அகைன் மறுபடியும் கொடுக்குறேன். வந்து பிரேக்கிங் டெஸ்ட்டு பிரேக் பண்ண போகிறேன். பிரேக்கிங்கும் வந்து நல்லாவே பிரேக் பண்ணுதுங்க வண்டி. பாருங்க அடிக்கிறேன். ஓ சாரி ப்ரோ. ஃபுல் பிரேக் அடித்தேன். பக்கத்தில் பாவம் எனக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தவர் சடார்னு உள்ளார போயிட்டாரு. கேமரா போகும்போது உங்களுக்கு தெரியும். ஆமாம், பிரேக்கிங் வந்து நல்ல சரியான பிரேக்கிங் நல்லா இருக்குங்க. வண்டி C3னாலே நல்லா சூப்பராகவே சாலிடாகவே பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இதோட வந்து நம்ம டிரைவர் ரிவ்யூ முடிச்சுக்கலாங்க. ஒரு ப்ராப்பராக வந்துட்டு ரேஞ்ச் டெஸ்ட்டும் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கேன். தனியாக இந்த வண்டியை வச்சு ஒரு ரேஞ்ச் டெஸ்ட்டும் பண்ணலாம். இந்த வண்டியை பற்றி நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க, வாங்கலாமா வேண்டாமாங்கிறத நீங்கள் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.